வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வித்யா விகாஸ் அனுபவங்களை பத்தி பேச போறோம். ஏன்னா கௌதம் ப்ரோக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். எனக்கு கிரேசியான அனுபவங்கள் எனக்கும் இருக்கு. 11th 12th தாங்க படிச்சேன். எது ப்ரோ? இது பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்டேட் போர்டு. அந்த டைம்ல மெட்ரிக் இருந்தது தெரியுமா? நீங்க வரும்போது இருந்திருக்கும். மெட்ரிக் இருந்துச்சு. அது என்னாச்சுன்னா அந்த கதையை நான் ஆரம்பிக்கிறேன். மெட்ரிக் வந்து புதுசு ப்ரோ. நான் ஆக்சுவலா பில்டிங்கே புதுசுங்க, சூப்பரா இருக்கும். அது பாய்ஸ் ஹையர் செகண்டரியில தான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே, முடிஞ்சு உள்ள வரேன், ஜாயின் பண்றேன். நான் சிபிஎஸ்சி 10th வரைக்கும். அதனால என்ன பண்ணாங்க, நம்ம பாய்ஸ் ஹையர் செகண்டரியில போடும்போது ABCDEFGH செக்ஷன்ஸ் போகும். அதுல இந்த GH லாஸ்டா போகுது இல்ல, அந்த செக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஆங்கிலோ இந்தியன், ICSE, CBSE மட்டும் குரூப் பண்ணுவாங்க அந்த லாஸ்ட் செக்ஷன்ஸ்ல. அந்த லாஸ்ட் செக்ஷன் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் மெட்ரிக்ல வந்து ஹையர் செகண்டரி கொண்டு வரோம்னு சொல்லிட்டாங்க. நான் கரெக்டா வந்து 2004ல அங்க ஜாயின் பண்றோம். ஸோ 4, 5, 6 பாஸ் அவுட் முடிஞ்சிடும். ஸோ 4, 5, 11, 5, 6 வந்து 12th முடிஞ்சு. நாங்க உள்ள போனதுமே என்னாச்சு, இங்க இவங்க ஹையர் செகண்டரி ஸ்டார்ட் பண்ணனால இப்போ ஆள் எடுக்க முடியுமா என்ன, பசங்களை சேர்க்க முடியாது. ஸோ சரின்னு உடனே திடீர்னு என்ன பண்ணாங்க, இங்க நம்ம இது இருக்குல்ல ஸ்டேட் போர்டு, இதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ICSE, CBSE, ஆங்கிலோ இந்தியன் பசங்களை மட்டும் தூக்குனாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த இவன் தான் சூப்பரா, அவன் தான் கெத் அப்படி சொல்ல வரலங்க. பட் அவங்க ஏன் எய்ம் பண்ணாங்கன்னு சொல்றேன். இந்த பசங்க வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு சிலபஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரிசல்ட் நல்லா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்களை தூக்கிட்டு வந்தாங்க. சரியா? அப்ப என்னாச்சு, நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். இப்போ என்ன ஆகுது, மெட்ரிக்ல வந்து 11th ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா 12th ஸ்டாண்டர்டே இருக்காது. இன்னொரு பெயின் என்னன்னா, இதை கேட்கும்போது ஜோக்கா இருக்கும், 10th வரைக்கும் கோஎட் மெட்ரிக், நாங்க மட்டும் பசங்க. ஆமா, ஸ்டேட் போர்டு பசங்க தான். சரியா? இங்கேயும் மெட்ரிக்லயும் நாங்க மட்டும் பசங்க. அப்படியா? சரி, இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்க படிக்கும் போதும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. மெட்ரிக் வந்து நான் படிச்சிட்டு இருந்த டைம்ல கோஎட் தான். எங்களை மட்டும் ஏமாத்திட்டீங்களாடா, நியாயமாடா. செம பண்ணு. ஏன்னா நாங்க 11th 12th எங்களுக்கு அடுத்த பேட்சும் கோயட் கிடையாது ப்ரோ. அதுக்கப்புறம் மேபி நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா எடுத்து ஸ்டாண்டர்ட்னா கோயட் இருக்கணும்ன்றத கொண்டு வந்துட்டாங்க போல. அது எப்படி ஆயிருக்கும்னா, அந்த டைம்ல ஒரு கன்ஃபியூஷன் ப்ரோ. அப்புறம் நாங்க 12th பாஸ்ட் அவுட் ஆறோம்ல, அப்போ ஒரு இது வருது இல்லையா, ஐ மீன் 11th அதுக்கப்புறம் வராங்கல்ல உள்ள, இதுல 10th படிச்சவங்களே வருவாங்கல்ல, அது ஆல்ரெடி கோயட் தானே. சோ அப்படி வந்து அதுக்கப்புறம் உள்ள எடுத்திருப்பாங்க. நாங்க படிக்கும் போது இல்ல ப்ரோ. சரியா? இது ஒண்ணு. இப்ப என்ன ஹைலைட்னா, கௌதம் ரோஸ் நம்பர் தான். நீங்க கண்டிப்பா சிங்காரவேலு சார் எல்லாம் பாத்திருப்பீங்க. ஓகே, அவங்க எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டர்ஸ். அவங்க வந்து நிறைய டைரக்டர்ஸ் உண்டு, எல்லா இதுலயும் அவரை தான் கூப்பிடுவாங்க சிங்காரவேலு. அவர் வந்து கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான். அது ஹைலைட் என்னன்னா, அவர் ஒரு தெய்வ வாக்கு சொன்னாரு, செருப்ப கழுத்து அடிச்ச மாதிரி இருந்தது. அன்னைக்கான யாருக்கும் புரியல. அன்னைக்கு எல்லாருமே சும்மா ஜாலியா சுத்திட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்டல்ல தானே தங்க இருந்தீங்க. சரி, சாட்டர்டே ஃப்ரைடே படம் எல்லாம் போடுவாங்களே, ஹாஸ்டல்ல படமா போடுவாங்க வேற. கரெக்டா நான் வெளில பாஸ் அவுட் ஆகும்போது எங்க ஆளு உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. நான் 2006ல வெளில போறேன், எங்க 2006ல உள்ள வராரு. 11th முடிச்சுட்டு கரெக்டா 11th 12th 2007 2008 முடியுது எனக்கு. பாருங்க, இதுல என்ன ஹைலைட்னா, அந்த படம் வந்து பயங்கரம் ப்ரோ. எனக்கு என்னெல்லாம் வந்ததுன்னா, எங்களுக்கு மூவிஸ் எல்லாம் போடுவாங்க, யார் யோசிச்சானே தெரியல. நாங்க பாத்துட்டு இருக்க டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ணாமலை, தமிழன், இவர் அதான் நம்ம அதான் விஜய் படம் தமிழ்னு, ரஜினிக்கு அண்ணாமலை, அப்புறம் மாதவனோட சம மூவியாச்சு அது. ஐயோ, அதாவது அதெல்லாம் இல்ல ப்ரோ, அந்த டைம்ல அதெல்லாம் வரலன்னு நினைக்கிறேன். நான் என்ன படம் தெரியுமா, ஐயோ சூப்பர் படம் ப்ரோ. என்னன்னா, மாதவனு, அந்த ஹீரோயின் பேர் தெரியல, பட் இங்க இருந்து ஜமுனான்ட்டு பேர்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு, ஜே. சரியா? இந்த மூவி எல்லாம் எங்களுக்கு ரீல்ல போட்டாங்க. அந்த டைம்ல என்னன்னா, ஒரு டிஜிட்டல் தான். இத மட்டும் ரீல் போட்டாங்க ப்ரோ. ஏனே தெரியல, எப்பயுமே கேசட்ஸ் தான். இது ஏனே தெரியல, ஒரு 6-7 படம் போட்டாங்க. திடீர்னு யாருக்கிட்ட இருந்து கிடைச்சுன்னு தெரியல, ரீல் எடுத்துட்டு வந்து சுத்திட்டு இருந்தாங்க. செமையா இருந்தது. அது சுத்தி அது வந்து இங்க இருந்து அப்படியே செவுத்துல காஸ்ட் ஆகும் இல்லையா நமக்கு. அது கரெக்டா மெஸ் என்ட்ரன்ஸ்க்கு மேல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது வெளியில ஒரு கடை உண்டுங்க, சைடுல ஒரு பொட்டி கடை மாதிரி ஒண்ணு உண்டுங்க. எங்கன்னா அது ஹாஸ்டலோட வெளி சைடுல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெஸ் செம பெருசு, 2 ஃப்ளோர் மெஸ். ஃபுட்டு தாங்க. அதுக்கு வரும், அந்த பாயிண்ட்டுக்கு வரும். சிங்கரவேலன் சார் என்னாச்சு, ஒரு தடவை நாங்க வந்து 11th முடிக்க போறோம். அந்த டைம்ல 11th முடிக்கிற நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுட்டு சரியில்லைன்னு ஸ்ட்ரைக் பண்ணோம். நல்லாலே சும்மா ஸ்ட்ரைக் பண்ணீங்களா? நீங்க சாப்பிட்டீங்கல்ல, அதே நல்லா இல்லைன்னு ஸ்ட்ரைக் பண்ணோம். இல்ல, இது வந்து அநியாயம், சத்தியமா நானே கொண்டுருவேன். சரியா? நான் பண்ணல, பண்ணாங்க. நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? வாரத்துல 2 நாள் நான்வெஜ் கேட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, இன்னும் நல்லா இருக்கணும். அப்ப நீ படிக்க வரல. ஏன்னா மத்த ஸ்கூல்ல போய் பாரு எவ்வளவு கேவலமா இருக்குன்ட்டு. அதெல்லாம் விடுங்க. அவரு சிங்கரவேலன் சார் வர்றாரு, கீழே வந்து மொத்தமா உட்காந்துருக்கோம். எங்க 11th ஃபுல்லா உட்காந்துருக்கோம், 12th பசங்களும் உட்காந்துருக்காங்க, நாங்கள் உட்காந்துருக்கோம். அந்த ஷட்டில் கோர்ட்ல அங்கதான் உட்காந்துருக்கோம் எல்லாரும். சாப்பிட போகாம தட்டு மட்டும் வச்சு, என்னடா
வந்தது படிக்க. அவர் அது எப்படி சொல்றாருன்னா, நான் ஒன்று சொல்றேன்டா, கடைசியா சொல்றேன், நான் ஒன்று சொல்றேன்டா, நோட் பண்ணிக்கோங்கடா, லைஃப்ல இதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும், எவ்வளவு தூரம் போனாலும், எந்த எல்லைக்கு போனாலும், இங்க சாப்பிட்ட மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயுமே கிடைச்சிருக்காதுடா. உண்மை. இதை நீங்க வந்து வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க பாத்துக்கன்னாரு. நான் கேருங்க எனக்கு எப்படி இருக்கும், நான் டே அவங்க ஸ்கூல்ல பெருமையா பேசுவாங்க. அது இல்ல ப்ரோ, எனக்கு எப்படி இருந்ததுன்னா வந்து உட்கார்ந்ததே இவங்க அடிச்சு தாங்காம தான், நீங்க வேற ஏன் சார் அதான் சொல்லிக்கிட்டு சரி எல்லாரும் சாப்பிட போனாங்கன்னா நானும் போறேன் அவ்வளவுதான். அப்படி இருந்ததா? எனக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சதுன்னா குவாலிட்டி பயங்கரம் ப்ரோ. நீங்க சொன்ன நீங்க எப்ப அந்த சப்பாத்தியும் குருமாவையும் சொன்னீங்களோ அப்பதான் எங்க படிச்சீங்கன்னு கேட்டேன். ஏன்னா அந்த குருமா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த கடலை வந்து அது கிரேவிங்க, கிரேவி வெஜ் கிரேவி தான், கேரட் இருக்கும், ஆனா கடலை தான் ஃபுல்லா இருக்கும். நாங்க வாரி வாரி போடுவோம், 10 சப்பாத்தி அடிக்கி அதுல உள்ள ஊத்தி ஊற வச்சு. நிஜமா நல்லா இருக்கும், சீரியஸா நல்லா இருக்கும். சம்டைம் 15-20 சப்பாத்தி போவோம். அது நான் பிளேட் வந்து எப்படி எடுத்துட்டு போனேன்னா, நான் எடுத்துட்டு போன பிளேட் நீங்களும் பெரிய பிளேட், அப்பதான் எதுவும் வலியாது. தாம்பூலம் தட்டு மாதிரி தான் நானும் எடுத்துட்டு போனேன். போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு இதுல ஹைலைட் என்னன்னா இது எல்லாமே பஃபே. ஆமா, நாமளே தான் ஊத்திக்கணும், எவ்வளவு நாளும் எடுத்து போடலாம், நாமளே தான் ஊத்திக்கணும். நான்வெஜ் அன்னைக்கு மட்டும் தான் என்ன பண்ணா குழம்புலாம் அன்லிமிட்டட் தான், பட் கிரேவி வைக்கிறாங்க, அத பீஸ் மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னா அது மட்டும் சர்வ் பண்ணுவாங்க, அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அதுலயும் ஒரு பிளஸ் இருக்குங்க, பிளேட் கழுவிட்டு திரும்ப போய் வாங்கிக்குவோம். இது வேற ட்விஸ்ட். சரியா, நம்ம வந்து எப்படி பண்ணிக்கிட்டேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர்லாம், ஒரு சில ஏன்னா அந்த நான்வெஜ் ஸ்வீட் வேற தருவாங்க, அதனாலே 2 வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸே ஹெல்ப் பண்ணாங்க ப்ரோ எனக்கு. எப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஆம்லெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆம்லெட்டும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒண்ணுதான். அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, சாப்பிட மாட்டாங்கல்ல. பட் அதுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படின்னா, ஐயோ தட்டுல போட்டுருச்சா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற, அவனும் தட்டுல வாங்கிட்டு எனக்கு வந்து கொடுத்துருவான். சோ இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியா செமையா இருந்தது. பட் ஃபுட்டு சீரியஸா சொல்றேன், எங்க தமிழையால என்ன பண்ணுவாருன்னா, Thursday பாத்தீங்கன்னா காலைல பொங்கல் போடுவாங்க. Thursday Wednesday பொங்கல் போடுவாங்க. பொங்கல் செமையா இருக்குங்க, செமையா இருக்கும். சாப்பிட்டு வேற லெவல்ல தூக்கம் வரும். ஃபர்ஸ்ட் பீரியட் சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும், அதான் ஹைலைட். ஃபர்ஸ்ட் பீரியடே எங்களுக்கு தமிழ். அன்னைக்கு சட்னி, கெட்டி சட்னி, சாம்பார், வடை வடை பொறுன்னு இருக்குங்க. எல்லாம் நாங்க ஒரு 5 வடை 10 வடை சாப்பிடுவோம். இல்ல ஹைலைட் என்னன்னா, இருக்கலே ஹைலைட் என்னன்னா, சாட்டர்டே நைட்டுங்க படமும் சாட்டர்டே நைட் தான் போடுவாங்க மோஸ்டா. சாட்டர்டே நைட் சில சமயங்கள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பரோட்டா போடுவாங்க. ஆமா பரோட்டா, சரியா, பரோட்டாவும் அன்லிமிட்டெட் போடு. இதுல ஹைலைட் என்னன்னா, நம்ம பசங்க அடிச்சு நொறுக்கிறதுல கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல காலி ஆகாது. சில சமயம் இங்க இருந்து சின்ன எடுத்துட்டு போய் அங்க எடுத்துட்டு வருவாங்க, நிறைய மீதி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆமா, நம்ம லேட்டா வரும், ஆனா அதையும் போய் சாப்பிடும், அதையும் நொறுக்கிடுவோம். 11 மணிக்கு வந்தாலும் நாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு. இது பயங்கரம். ஆக்சுவலா என்னாச்சுன்னா, எங்க செட்ல ஒரு சில பசங்க செம புத்திசாலிங்க. இவ்வளோ அது அப்போ கேன்சர் அவேர்னஸ்லாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஊர்ல இருந்து வரும்போது மெத்தைக்கு கவர் வரும் தெரியுமா, பெரிய கவர், அந்த கவர் எடுத்துட்டு வந்துருவாங்க. வந்துட்டு நமக்கு தான் டைனிங், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஏரியா டைனிங். ஆமா, உள்ள வந்ததுமே லெஃப்ட் சைடுல வந்து ஃபுட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபுல்லா டைனிங் டேபிள்ஸ் தான் வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் போய் உட்கார்ந்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியாது யார் உட்கார்ந்திருக்கானே, அவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அது. சரியா, நாங்க என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு 2-3 அந்த கவர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கவர்ல நாங்க அந்த மாதிரி எடுத்து அப்பளம் திருடிட்டு இருந்தோம். அப்பளமா, நாங்க வந்து பரோட்டா. என்னன்னா நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, 100-200ன்னு பாத்துக்கினாங்க. எப்படியே பிளேட்டா எடுத்துட்டு போயிட்டு குருமா ஊத்தாம பரோட்டா மட்டும் பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் அந்த கவர்ல பதுக்கிட்டு மேல போகும்போது மூட்டையா நைஸா எடுத்துட்டு போயிடுவோம், ரூமுக்கு எடுத்துட்டு போய் வச்சிருவானுங்க. இப்ப ஹைலைட் என்னன்னா, எங்க திரும்ப செம ட்விஸ்டா இருக்கும், வார்டன்ஸ் இருப்பாங்கல்ல, நம்ம ஸ்டாஃபுங்கள்லயே மெஜாரிட்டி ஆஃப் தி யூசர் வார்டனா இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில சண்டேயோட சொல்றேன், உங்களுக்கு தான் தெரியுமே, சண்டே காலையில பிரெட் டோஸ்ட். அவங்க ஜாம் செமையா இருக்கும், பீட்ரூட் ஜாம் அவங்க ஹோம்மேட் தான், ஹோம்மேட் பீட்ரூட் ஜாம்லாம். அப்புறம் குருமாவும் இருக்கும். இப்ப என்ன ட்விஸ்ட், பிரெட் குருமாங்க, அந்த வெள்ளை குருமா செம டேஸ்ட். நாங்க இப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா, பிரெட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா கல்லு மாதிரி ஆயிடும் கொஞ்சம், ஏன்னா டோஸ்டட். நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்ப இந்த பசங்க அதுவும் மெயினா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓபன் பண்ண உடனே போயிடுவோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு தான் முந்தின நாளே 200 பரோட்டா எடுத்தாச்சு. ஓ, பரோட்டாக்கு குருமா, அதனாலயா பாவிகளா. இப்ப என்ன தெரியுமா, உள்ள சாப்பிட்டுட்டு இருப்போம்ல, எங்க சார் மேக்ஸ் சார் எல்லாம் வருவாங்க, அவங்க தானே வார்டனு, ஏய் எங்களுக்கும் ஒரு 2 தாங்கடா, என்னடி பண்றீங்க, ஏன்னா அது அன்னைக்கு மெனுல அது கிடையவே கிடையாது. ஆனா நம்ம ஆளுங்க கவர்ல எடுத்து வச்சிருப்பாங்களா, அதனால மொத்தமா கொடுத்துட்டு. இத்தனைக்கும் சண்டே மத்தியானமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழம்புல நான்வெஜ் குழம்பு மாதிரிலாம் ரைஸ் பிரியாணி கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி அந்த மாதிரி கொடுப்பாங்க. ப்ரோ சீரியஸா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு வளர்ற பருவத்துல உள்ள ஒரு பையன் வந்து படிக்க போறான்,
சோ அவனுக்கு வந்து எந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸா கொடுக்கணும் அப்படிங்கறதுல நீங்க வீட மிஸ் பண்ண மாட்டீங்க ஃபுட்ல. ஐயோ அத வந்து அவங்க விடவே மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு எனக்கு வந்து ஹோம் சிக்கா இருக்கு அப்படின்னா போய் சாப்பிட்டீங்கன்னா ஹோம் சிக் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கும் நடந்திருக்குமே. எங்க சொல்லுங்க என்ன அழுதுருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, எங்க ரூம்ல எப்படின்னா நாங்க ஒரு 2 பேர் மட்டும் வெறப்பாவே சுத்திட்டு இருந்தோம். கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் கதற தான் முடியும். கஷ்டப்பட்டு அழாத மாதிரியே. ஆனா அந்த அழுவுறது வந்து வெளியில சொல்லிக்க மாட்டோம், காட்டிக்க மாட்டோம். பெட்ல இந்த பக்கம் திரும்பி அழுதுட்டு இருப்போம். அதுவே பரவாயில்ல. இங்க ஒப்பாரி சத்தமா அவங்க ஆமா ஓண்டாங்க. ஒன்னு நினைச்சு தெரியுமா, கல்லு மாதிரி இருந்த ஒருத்தன் எங்க டீம்ல. அதான் மொத்தமா 10 பேர் ஒரு ரூம், 10 பேரும் எஸ். ஏன்னா எல்லாரும் ஆல்பபெட்டிக் கடல. ஆமாமா கரெக்ட். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ரூம்ல குரூப்ல ஜி ஹெச் அவங்க எல்லாம் இருந்தாங்க, ஹெச் கே எல்லாம் இருந்தாங்க. என் ரூம்ல 10 பேருமே எப்படி தெரியுமா, சதீஷ், சிவராமகிருஷ்ணன், சிவபரணி, சதீஷ் குமார், சரியா, அப்புறம் சாந்தனு, சிவகுமார், ஃபுல்லா எஸ் வரிசையா. ஸ்ரீதர் ராஜ் எல்லாம் எஸ், சுந்தர் ராஜ் ஃபுல்லா எஸ் தான் இருந்தோம். ஹைலைட் என்னன்னா இதுல சிவகுமார்னு ஒருத்தர் உண்டு, கொஞ்சம் டெரர் கை. ஊட்டில இருந்து எங்க ரூம்ல லக்கு பாருங்க ப்ரோ. டி சதீஷ்னு ஒருத்தன், சாந்தனு ஒருத்தன், ஜிஆர் சிவகுமார்னு ஒருத்தன். 3 பேருமே ஊட்டி கைஸ். ஒரே ரூம்ல வந்து அமைஞ்சாங்க. 3 பேருமே ஊட்டி. இதுல வேற ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா படுகா, அவன் லாங்குவேஜ் சதீஷ்ங்கிற பையன். அவங்க பாட்டுலாம் வேற பாடுவாங்க. இப்ப என்னாச்சு, இந்த சிவகுமார்ங்கிற பையன் என்ன பண்ணா, ஆள் அப்ப பார்த்தாலே உங்களுக்கு வந்து அவன பையனே நீங்க சொல்ல மாட்டீங்க. செம்ம ஸ்ட்ராங் ப்ரோ, ஸ்ட்ராங் மேன் மாதிரி அவன் ஜீன். ஓகே. நம்ம ஹாஸ்டல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தாங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ல எப்படி நம்ம ஹாஸ்டல்ல நம்ம பெட் இருக்கும் இல்லையா, காட்ல டபுள் காட்ல கீழே மேல இல்லையா, விழாம இருக்கிறது சைடு ராட் இருக்கும்ல. இவன் அந்த ராடு கையில கொடுத்தீங்கன்னா இத்திருண்டு பீஸ் கொடுத்தீங்கன்னா உடைச்சிருவான் ப்ரோ. நம்மளால அதை நகர்த்த கூட முடியாது. ஒவ்வொரு பேட்ச்லயும் அந்த மாதிரி யாராவது இருப்பான்ல, இவன் பயங்கரமான ஆளு ப்ரோ. ஓகேயா, இந்த மாதிரி ஒரு ஆளு இவனே அழுதுட்டான் ப்ரோ. இவங்க பண்ண அலப்பற இல்லடி, என்னடா எல்லாரும் அழுது என்ன அழகிக்கிறீங்க, அந்த அளவுக்கு அழுதுட்டாங்க. உங்க ஹோம் சிக் ஸ்டோரி எதாவது நடந்துச்சா? எனக்கு வந்து எப்போ அந்த அழுகெல்லாம் வந்துச்சுன்னா, என்னோட வேலையில நானே செய்ய ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா. அப்போ வந்து கல்ல விட்டேன் ஃபுல்லா, துணி துவைக்க போகும்போது. அப்புறம் நம்ம இது ட்ரெஸ் எல்லாம் நம்மளே துவைச்சு போட்டு அதை மடிச்சு வச்சு ஒரு சிலர்லாம் ஆனா டோபி கீழ இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போட்டுருவாங்க. நம்ம அதுவும் போட மாட்டோம், நம்மளே துவைச்சு நம்மளே இது பண்ணிக்கிறோம். அது வந்து பெட் கடியில வச்சு படுத்துட்டோம்னா அயனாயிடும். இது வந்து எல்லாரும் இதுல என்னன்னா, நான் சொன்னல அந்த சிவகுமார்னு சொல்ற ஃப்ரெண்டு, அவன் வந்து அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங் மேன் மாதிரில ஹெவியாவும் இருப்பான்ல, அவன் பெட்டு கீழே எல்லாரும் வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான், அவன் உருண்டுனா முடிஞ்சு பிடிச்சு விட்டுருவான். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு போய் லைன்ல நின்று இருக்கணும், அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். இதுல வேற வெளியில அந்த அவுட்டர் பாத்ரூம் பாத்துருப்பீங்களே, வெளியில இருக்கும் சைடுல இருக்கும். ஆமா. ஆனா இதுல என்ன ஹைலைட்னா ப்ரோ, நான் அதான் ஹோம் சிக் ரிலேட்டடா ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்ததான்னு கேக்குறேன். இல்ல அவன் இந்த டிராஸ்டிக்கான எதுவும் இல்ல, இந்த மாதிரி அழுகிறதோட சரி. நம்மளது சூசைடு அந்த மாதிரிலாம் எங்க இதுல அது மாதிரி என்ன நடந்துச்சு இல்ல. அந்த மாதிரி எங்க பேட்ச் அப்பெல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, மேல போயிட்டு ஓவர் டேங்க் இருக்குல்ல, அதுல குதிக்கிறது. லூஸ் தப்பிச்சு போகாம பாத்துருக்காங்க. இந்த இதுல இருந்து அப்படியே டே ஸ்காலர்ஸ் இருப்பாங்களா, அவங்க கூட சேர்ந்து வெளில போய் எல்லாம் மாட்டி இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி சொல்றேன், இந்த மாதிரி ஒண்ணு குதிச்சது. ஆனா காப்பாத்திட்டாங்க. சவுண்ட் கேட்கும், வார்டன்ஸ் முழிச்சிருப்பாங்க. இவ்வளவு டிராஸ்டிக்கா நடக்கல. அடுத்து தப்பிச்சு வேணா போயிருக்காங்க வெளியில. லூசு பைய வீட்டுக்கு போறதுக்கு ஆல் அவுட் குடிச்சது. சரியா, அடுத்து என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா தெரியுமா, காம்பவுண்ட் எகிரி குதிச்சு வேலியெல்லாம் தாண்டி போயிட்டு ஈரோடு போயிட்டான். நம்ம இங்க ஈரோடுக்கே போயிட்டான். பஸ்ல ஏறி ஈரோடு போயிட்டான். ஈரோடுல போய் உட்காந்துருக்கான். பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் வந்து எங்க நம்ம ஸ்கூலோட மேக்ஸ் சாரா. சூப்பர். அது தெரியாம யூனிஃபார்மோட வேற இருக்கு. சூப்பர். மண்டபம் அந்த யூனிஃபார்ம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க வெளியில வந்தாலே. அது என்னன்னா, ஒரு வருஷமும் அட்மிஷன் போடும் போதே இந்த பேட்சுக்கு இந்த பேட்டர்ன் கொடுத்துருவாங்க. அந்த பேட்ச் எங்க பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நீ என்ன இங்க பண்ற 11th இப்ப இங்க வேலையே கிடையாதுன்னு எந்த செக்ஷனா இருந்தாலும் மாட்டிப்போம். ஆமா, ஏன்னா டே ஸ்காலர்னா இந்த இடத்துல ஒரு பட்டம் இருக்கும். சோ உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ டே ஸ்காலர் அப்படின்ட்டு. ஹாஸ்டலுக்கு ஒண்ணுமே இருக்காது. முடிஞ்சேன்னா மாட்டினா எங்கட பட்டையும் இல்ல. இவன் போயிட்டு ரொம்ப நேரம் எப்படி அவர் பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்து அவர் வந்து கேக்குறாரு, என்ன தம்பி எந்த ஸ்கூலு இப்படிலாம் கேட்டு பேசி ஃபுல்லா பேசிட்டு, என்னாச்சு நீ எங்க ஊருக்கு போற எல்லாம் கேட்கும்போது எனக்கு இருக்கவே பிடிக்கல எல்லாம் சொல்லி கடைசியில எங்க கொண்டத்துல ஒரு கார் வருது, அள்ளி போட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒரு அடி கூட வாங்காம தீவிரவாதி கவனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். மொத்தத்தையும் சொல்லி என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு போய் குதிச்சு போயிட்டான். நான் வந்து ரூம்ல சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா அவன் கிளம்பிட்டேங்கிறான். நிஜமாவே அவன் ரூம்ல ஆளை காணும். நான் போய் தேடுறேன். அவன் சொல்லிட்டு இருந்தான். சொன்னா அதுக்காக சேவா போறாங்க. அவனு போய் பாக்குறேன், பார்த்தா ரூம்ல ஆளை காணும். அப்புறம் திரும்பி பார்த்தா நைட்டு 10 மணிக்கு ஆள் இருக்கு. எங்கடா என்ன நான் போனேன்னா எங்க போனேன், ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கே போனேன்னா. சரி
பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா யார் அவர் நம்ம ஸ்கூல் மேக்ஸ் சாரான் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ரைட்ரா. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு ப்ரோ. இந்த எகிரி குச்சி போறேன், எங்க ஒளிஞ்சு போறேன், அதான் இந்த மாதிரி வெளியில போய் மாட்டினது அதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன ஃபன் நடந்துச்சுன்னா 11th இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் நடந்துச்சு. மூவி, ஃபுட் இதெல்லாமே பீக்கு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே, நம்ம ரூம்மேட்ஸ்லேயே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சேலம் பக்கத்தில் இருக்க ஏரியாலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் சண்டே. ஸோ அவங்க வந்து பார்க்க வரும்போது நம்ம அவங்கள போய் பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வரும்போதெல்லாம் உடஞ்சிருவேனாலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுக தாரே போவோம். எனக்குலாம் வரவே மாட்டாங்க. சென்னையில இருந்து வரணும், நோட்டா வேற வரணும். சேலம் இல்ல, அதனால கொஞ்சம் பக்கம், உங்களுக்கு 1.5 மணி நேரம் 2 ஹவர்க்குள்ள வந்துருவாங்க. எனக்குலாம் வர முடியாதா, எனக்கு அது வேற ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு வாட்டி பேரண்ட்ஸ் மீட் இருக்கும்ல, அது வந்து வந்துட்டு போறது சண்டே வந்தாங்கன்னா அது தாரையாக கண்ணீர். ஸோ அது ஒரு டைப்பா இருக்குங்க. ஸோ இது ஒரு பக்கம் நிஜமா அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல். அந்த டைம் தான் என்ன பண்ண முடியும்னா ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எங்க வீட்டுக்கு நான் பேசுவேன். ஆமா, அது பண்ணலாம். நான் என்னோட எங்க அப்பா இருந்தாலும் ஃபோன் வாங்கி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப லாங்ல இருந்து வரவங்க. சொன்ன மாதிரி சென்னையில இருக்கவங்களாம் என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிராம்னு, அவனா அப்படிதான் பண்ணுவான். அதே மாதிரி ஆனா அவ்வளவு நாள் பேசிட்டு அவங்க அப்பா அம்மா வந்த உடனே நம்மள ஒரு கவனிச்சாங்க பாருங்க. பின்ன ஹெல்ப் இல்ல, அது எப்படி திரும்ப உழுந்து கவனிச்சாங்க. நமக்காக ஸ்பெஷலா வேற எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. என்ன நீங்க இல்லன்னா இந்த பையனுக்காகவே அப்படின்ட்டு. நானும் அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டேன், என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. பின்ன அவங்களுக்கு அப்போதைக்கு இருந்த ஒரே ஹோப். நான் ஏன்னா இல்லாட்டி நம்ம லேண்ட்லைன்ல பேசணும் ப்ரோ. லேண்ட்லைன்ல வேற அது டைம் தான், இவ்வளவு நேரம் தான் பேச முடியும். ஆமா, அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய கணக்கு இருந்ததுங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஒரு ஃபீலா. 12th அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதான் பாதி கடல் தாண்டியாச்சு என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு 12th வந்து நம்ம மைண்ட் செட்டே மாறிடும். கரெக்ட். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு போச்சு தெரியுமா ப்ரோ, மெட்ரிக்ல இது தனியாயிடுச்சுல எங்களுக்கு. இப்போ ஸ்டேட் போர்டுக்கும் எங்களுக்கும் ஒத்துக்கல, ஹாஸ்டல்ல அடிச்சுக்கிறது இல்ல, இங்க அப்படிலாம் ஆகல. அதெல்லாம் நடந்துச்சு ப்ரோ. ஹாஸ்டல்ல மெட்ரிக் தனியா கட்டிட்டாங்க. நான் இருக்கும்போது மெட்ரிக் ஹாஸ்டல்ல அந்த பக்கம் போயிடுச்சு. அப்படியா? மெட்ரிக்ல தனி ஹாஸ்டல் ப்ரோ. மெட்ரிக் பின்னாடி ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க, பின்னாடி அந்த பிளாக் பின்னாடி. இங்க வெறும் ஸ்டேட்மென்ட் மட்டும் தான் இருப்பாங்க. இங்க ஆனா 2 பேர் வந்தாங்க. பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, கையெல்லாம் உடைஞ்சு. அதனால தான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு தெரியுமா ப்ரோ, இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்றேன். ஸ்டேட் போர்ட்லயே படிச்சிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு 8th வித்யாவிகாஸ்ல ஜாயின் பண்ணான். சரியா, 8th இங்க முடிச்சுட்டு 9th ஜாயின் பண்ணான். 9th 10th நான் இங்க இருந்து போறேன், அவனை போய் நான் பாக்குறேன். அவன் பேர் தினேஷ், என் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ என்ன ஆயிடுது, எல்லாருமே அங்கே இருக்காங்கல்ல. இப்போ மெட்ரிக் மாத்தின உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் மட்டும் கொஞ்சம் வசதியா அந்த தாட்ஸ் வரும்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு, மெட்ரிக் பெருசா இல்லாட்டி நீ பெருசா, ஸ்டேட் போர்ட் பெருசான்னு சொல்லி சண்டை. இது ஜோக் என்ன, நாங்க எலிட்ரா அப்படின்னு. இதுல என்ன ஜோக்கு தெரியுமா, ஸ்டேட் போர்ட்ல இருந்த பசங்களே தான் இங்க இருக்கானுங்க. அவனுக்கு 9th 10th படிச்சுட்டு தானே இங்க வரானுங்க. ஒரே சண்டை ப்ரோ, நீ கெத்தா நான் கெத்தா, ஸ்டேட் போர்டா மெட்ரிக்கா பத்தலாமாடான்னு சொல்லி எங்க பார்த்தாலும் அடிச்சுக்கிறது. பாத்ரூம்ல, வெளியில ரூம் விட்டு ரூம் பூந்து நைட்டு நேரத்துல அடிக்கிறது. இது அந்த அளவுக்கு நாங்க இருந்தபோது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வைப்பானுங்க, அப்ப விளையாடும் போது அடிச்சுக்குவானுங்க. மெட்ரிக் ஸ்டேட் போர்டு அடிச்சுக்குவானுங்க. ஹாக்கி பேட் வச்சு காலை உடைக்கிறது, மண்டை உடைக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. மெட்ரிக் வர்சஸ் ஸ்டேட் போர்ட் மேட்ச்னா நீ கொடூரமா இருக்கும். இங்க வந்து எப்படின்னா ஹாஸ்டலே ஒன்னா, அதனாலதான் மாத்திட்டாங்க ஹாஸ்டல். நான் வரும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது, தனி ஹாஸ்டல் அவங்களுக்குலாம். நாங்க அவங்களை பார்க்கவே மாட்டோம், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதான் இந்த பிரச்சனைனாலதான் பண்ணிருக்கலாம். இது கை உடையிற அளவுக்கு நம்ம கையில உடைஞ்சு. இதுல வேற ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு சில பசங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், ஊர்ல இருந்து அவங்களோட கொஞ்சம் இலைட்டா இருக்கிறதுனால இந்த டின்னா ரெட் புல் எடுத்துட்டு வருவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு சில சாராக்கே அடிச்சாங்க. அதுதான் எடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வர பையனா இனிக்கு எடுத்துட்டு வருவான், டின்னா எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் எலிட், பெரிய இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. பட் எங்க கேங்ல அப்படி யாரும் இல்லைங்க. எங்க கேங்ல வேடிக்கை தான். ஸோ இப்படிதான் இருந்தது. அடுத்து என்னன்னா ஃபுட்டு, நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செம கிரேசி. நம்ம ஆள் வந்து இதுக்கு முந்தின வீடியோல ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. எல்லாருமே அரண்டுருவாங்க. எந்த ஷேப்ல சாப்பிட்டதுல த பெஸ்ட் தயிர் சாதனா அது அங்கதான். தயிர் வந்து போடுவாங்க பாருங்க, நம்ம தான் எடுத்துக்கணும். அதுவும் ஆமா, அது வந்து கட்டியா இருக்கும். எப்படின்னா இந்த பன்னீர் மாதிரி இருக்குங்க தயிர். பன்னீர் மாதிரி இருக்கும். கேட்டா அப்புறமா தான் சொன்னாங்க, இது எரும மாட்டு பால்பா, அதனாலதான் அவ்வளவு நல்லா திக்கா இருக்கு அப்படின்னா. சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் வரும் பாருங்க, பொங்கலே தோத்துரும். அந்த தயிர் சாதம் போட்டாங்கன்னா ஆளுக்கு 10-15 அப்பளம் எடுத்து வச்சுக்கோ, அதை போட்டு பிசைஞ்சு இருக்கும். இல்ல ஹைலைட் நிறைய நினைப்பேன், ஸ்கூலுங்கிறானுங்க சோத்த பத்தி. அது இல்லாம ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம்ல லைன்ல போய் தின்னுட்டு திரும்ப லைன்ல வந்து நிப்போம் பின்னாடி. ஸ்நாக்ஸ் முட்டை போட்டாலும் போடுவாங்க, செமையா இருக்கும். தேங்காய் பண்ணி செமையா இருக்கும். நான் வந்து அந்த இடத்துலயும் ஒரு காம்பினேஷன் பண்ணேன். நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இங்கேயே எப்படி நம்ம வே புரோட்டீன்ல பால்கோவா
அங்க என்ன பண்ணுவேன், வீட்டுல இருந்து பூஸ்ட் எடுத்துட்டு போயிருவேன். எடுத்துட்டு போயிட்டு 4 நாள்ல காலி பண்ணிடுவேன் எடுத்துட்டு போனதை. இத்தனைக்கும் நம்ம ஆளுங்க வேற சாப்பிடுறானுங்களே ரூம்ல இருக்கவனுங்களும் அந்த மாதிரிலாம் எங்க ஆளுங்க அப்படிலாம் பண்ணல, நானே காலி பண்ணிடுவேன். அது எப்படின்னா, இவ்வளவு பெரிய டம்ளர் எடுத்துப்பேன் ப்ரோ, அதுல 1/2 டம்ளருக்கு பூஸ்ட் நிறைச்சு எடுத்துட்டு வந்துட்டு கீழே காஃபி பிடிச்சிருவேன். ட்ரை பண்ணிருக்கீங்களா? என்ன மாதிரி கமான் கமான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமா இருக்கும். சீரியஸா. இந்த விஜய் சேது விளாக்ஸ்ல பூஸ்ட் டீன்னு ஒண்ணு பண்ணாங்க. டீ போட்டு அதுல பூஸ்ட் போட்டு குடிச்சாலும் நல்லா இதோட காஃபி நல்லா இருந்தது. காஃபி ஜென்ரலாவே நல்லா இருக்கும். அதோட இது எப்படி இருந்ததுன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி இருந்ததுன்னா, நான் பூஸ்ட் அதிகமா வர போட்டிருக்கேன்ல, காஃபியோட ஃபிளேவரும் அவங்க நல்லாவே பண்ணுவாங்க. நம்மள காஃபி சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா. சோ காஃபி போட்ட உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ நார்மலா வே புரோட்டீனா அவன் காஃபி ஃபிளேவர் கொடுக்குறான்ல ப்ரோ, மாச்சா ஃபிளேவர். அந்த மாதிரி பூஸ்ட் என்னடா இது பூஸ்ட் இன்னும் இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படி இருந்தது. சாக்கோ பூஸ்ட், சாக்கோல காஃபி பூஸ்ட், அது காஃபி பூஸ்ட் இல்ல சாக்கோ காஃபி, அந்த மாதிரி தான் சாக்லேட் காஃபி அப்படிதான் இருந்தது. எனர்ஜி கிறிஸ்டல்ஸோட அதெல்லாம் லேட்டர் வந்ததுங்க. அப்பெல்லாம் எனர்ஜி கிறிஸ்டல், அந்த எனர்ஜி கிறிஸ்டல் வந்து எந்த பிரயோஜனம் இல்ல, சக்கரை தான் ஜாஸ்தியாச்சு. உண்மை ப்ரோ, பூஸ்ட் தான் ஹையஸ்ட் சக்கரை இருக்கிறது தலைவன். அது மட்டும் இல்லாம அது என்னன்னு தெரியும்ல, நல்லாவே படிச்சு பாருங்க. ஊர்ல இருக்கிற எல்லா புண்ணாக்கும் தான் அது வேற உங்க அடிக்ட் வேற பண்ணி விட்டுரும். அதுவும் இருக்கான் உள்ள. நான் பூஸ்ட் தான் குடிப்பேன், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு. ஸோ அதான் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததா. கௌதம் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ் டைம் உண்டு, அதுவும் செம கிரேசியா இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் கேங்கா போயிட்டு ரொட்டேட் அடிச்சுட்டே இருப்போம். திரும்ப 5 போண்டா 6 போண்டா தின்னாதான் எங்களுக்கு முட்டை சாப்பிட்டு திரும்ப ஆமா, முட்டை போண்டல 1/2 முட்டை தாங்க வைக்கிறாங்க. அதனால நாங்க ஈக்குவல் பண்ணிடுவோம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. 6 போண்டா சாப்பிட்டோம்னா நீங்க ஸ்ட்ரைக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணும், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நல்லா இருக்கு, அப்புறம் நல்லா இருக்கிறது வேணாம்ட்டாங்கன்னா சரி, இனிமே உனக்கு போண்டா போட்டா தானடா கேட்பான். அவனுக்கு முட்டையே கிடையாது, நாங்க ரிமூவ் பண்ணிடுறோம். இனிமே உருளைக்கிழங்கு போண்டா போடுறோம் அவனுக்கு. இல்ல ஆக்சுவலா வெஜ்ஜு நான்வெஜ்னு ஸ்நாக்ஸ் நிறைய நல்ல விஷயம் பண்ணாங்க. எனக்கு வந்து மொத்த சார்ட்டும் எடுத்து பார்த்தா ஒரு வாரத்துல ப்ரோ 5 to 6 days வந்து எக் அது இன்க்ளூட் ஆகுது. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஆம்லெட்டா இன்க்ளூட் ஆகும், ஏதாவது ஒரு வகையில இன்க்ளூட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு வளர்ற வயசு கரெக்டா 11th 12th இந்த மாதிரியான ஏஜ் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னாலே அது நல்லாவே பண்ணி. அப்புறம் கல்ச்சுரல்ஸ் நடக்கும்ல, செமையா இருக்கும். அதுல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, கல்ச்சுரல்ஸ் அப்ப என்ன ஆகும், கேர்ள்ஸ் பிளாக்ல வெளியில இருக்க ஆடிட்டோரியம்ல வைப்பாங்க. நம்ம இங்க இருந்து கேர்ள்ஸ் பிளாக் போகும்போது போற வழியில பார்த்தா, எனக்கு அது வரைக்கும் தெரியாது ப்ரோ, கிண்டர் கார்டன்ஸ் குட்டீஸ்க்கு வந்து ஹாஸ்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமாமா இருக்கு. அது அப்ப நான் போர்டிங் ஸ்கூல் மாதிரி அது பார்த்துட்டு எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. பாத்துக்குவாங்க எல்லாம் எல்கேஜி யூகேஜி. டேய் எல்கேஜி யூகேஜி என்னடா இங்க விட்டுட்டு போயிருக்கீங்க, அப்படி என்னடா பெரிய இல்ல ப்ரோ. நான் என்னன்னா நடந்து போறேன், நான் அப்ப வந்து 11th ஃபர்ஸ்ட் டைம் அங்க போறேன். அது எதுக்குன்னா கல்ச்சுரல்ஸ்க்காக போறேன். போகும்போது பாக்குறேன் என்ன வாசல்ல உள்ள பில்டிங் இருக்கு, உள்ள இருந்து குழந்தைங்க சவுண்டா கேக்குது. போர்டிங் ஸ்கூல் மாதிரி இருக்கும் அது, அந்த கிட்ஸுக்கு இருக்கிறது எல்கேஜி யூகேஜிலாம். ஆமா, எல்கேஜி யூகேஜிக்கு ஹாஸ்டலான் இருந்தது. எனக்கு லைஃப்ல நான் எதிர்பார்த்ததே இல்ல. உள்ள பாத்தீங்கன்னா நீங்களா ஜன்னல் வழியா அந்த குழந்தை பாக்குது, எப்படி இருக்கும் நமக்கு. நானே இங்க வெறுத்து போயிருக்கேன் நான் 11th. ஏன்னா எல்லாம் அழுகுறானுங்க இங்க ஹோம் சிக்குன்னு. அது குழந்தை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, அதை எடுத்துன்னு வந்து இங்க போட்டிருக்கீங்களாடான் இருந்தது ப்ரோ. உங்களை மாதிரி இருக்கும்போது அழுக கூடாதுன்னு தான் நாங்க இப்பயே போட்டோம். அழுகிறதுன்னா நினைவு தெரியாது, அப்புறம் எல்லாரையும் அப்படி வாழும். அது மனசே கல்லாயிடும். ஸோ அது அந்த எமோஷன் எப்படிடா அதுக்கு இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. இத்தனோண்டு குழந்தையிலே கொண்டு வந்து டிஃபரெண்ட் எமோஷன்ஸ் இருந்துச்சுங்க அந்த டைம்ல. ஆனா ஸோ அந்த மாதிரி இது கல்ச்சுரல்ஸ் வந்து சினிமா பாட்டுலாம் ஓடுங்க. அப்புறம் ஆமா எல்லாம் ஓகே, ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறனால உங்களுக்கு சரி இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா ஸ்டாஃப் வந்து சில சமயங்களில் ஸ்டேட் போர்ட்ல எடுப்பாங்க, மெட்ரிக்ல எடுப்பாங்க, ஒரே ஆளே எடுப்பாங்க. பிரபுலிங்கம் சார் வந்தாரா? பிரபுலிங்கம் இல்லாட்டி கேள்வியாவது பட்டீங்களா? அந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நல்லா கொஞ்சம் டெரர் கை, கெமிஸ்ட்ரி நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு சரியா ஸ்ட்ரைக் ஆகல எனக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா எப்பயுமே நடக்கும் ப்ரோ. 12th முடிக்கிறோம், ஹாஸ்டல் வெக்கேட் பண்றோம், லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஹாஸ்டல் வெக்கேட் பண்றோம். எங்க அப்பா எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ ரூம்ல இருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ அதே ஸ்டாஃப் இத்தனை வருஷமா நம்ம பார்த்திருப்போம்ல, வார்டன்ஸ்ல இருந்து எல்லாரும் அவங்களோட பிஹேவியர் வேற இருக்கும்ல. ஆமா, அந்த லாஸ்ட் டே பிஹேவியர் கம்ப்ளீட்டா வர நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஐயோ உங்களை விட்டு நான் போறது பெரிய பிரச்சனையா இருக்கும் போலேன்னு இருக்கும். ஏன்னா அவங்கள எப்படி இருக்கணும், நல்லா சூப்பரா பண்றா, வேற லெவல்ல பண்றா அப்படின்னு இவ்வளவு நாள் அப்படி பேசிருக்கவே மாட்டாங்கல்ல. இப்ப அப்படி பேசணும்னா பிரபுலிங்கம் சார்லாம் அப்படி தெரியுமா, அவர்கிட்ட அடி வாங்காம எவனா தப்பிச்சா பாக்கலாம்டா அப்படி இருக்கும். அவர் வந்து கெமிஸ்ட்ரி வந்து எப்படின்னா கொஞ்சம் எவனா லூஸ் மாதிரி பண்றான்னு தெரிஞ்சுன்னா போட்டுருவாரு, போட்டுருவாரு. அடி செமையா மூஞ்சி கிஞ்சிலாம் அப்படி செம்மையா விழுவோம். அதெல்லாம் பாரபட்சமே கிடையாது, சூப்பரா அடி விழுங்க. சீரியஸா அதுக்குன்னு ஸ்பெஷல் குச்சினா வச்சிருப்பாங்க, அட்டி பழுன்னு படுத்துரும். வாங்கியிருக்கேன் நல்லா வாங்கியிருக்கேன். நீங்களும் வாங்கியிருக்கீங்களா? நிறைய முட்டிலாம் போட்டிருக்கேன். அப்புறம் முடி வெட்டலன்னா முடிய இப்படி கையில சிக்கி சொல்லட்டி அடிப்பாங்க தலையிலேயே. அதுவும் வாங்கியிருக்கேன். அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளவு முடி இருந்ததா,
இருந்தது. இல்ல அது அந்த டைம்ல எல்லாருக்குமே இருக்கிறது தானே ப்ரோ. நல்ல அடர்த்தியாவே இருந்தது ப்ரோ அந்த டைம்ல. ஆனா அப்பயே பிரச்சனை தான், தண்ணி மாறுது இல்ல, அதுவே கடியா தான் இருந்தது. அதுக்கு ஒரு கேங் இருக்காங்க ப்ரோ. எனக்கு அந்த டைம்ல வந்து முடி கொட்டல டாண்ட்ரஃப் வந்துருச்சு அந்த தண்ணியில. இந்த கேங்ல எங்க கேங்ல ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, நீங்க வந்து டேய் என்னடா அப்படின்னுவீங்க. என்னன்னா ரூம்ல வந்து தண்ணி கேன் இருக்கும்ல, இவன் என்ன பண்ணுவான், இவன் தண்ணி கேன் எடுத்துட்டு கீழே போயிடுவான். தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு பிடிக்கிற மாதிரி கீழே போயிட்டு பிடிப்பான். பிடிச்சிட்டு வந்து அவன் பக்கெட்ல ஊத்திப்பான். அந்த தண்ணியில தான் தலையை மெயின்டைன் பண்ணுவான். டேய் ஏன்னா அங்க ஆர்வம் உண்டு. அந்த மாதிரி ஒரு சில பேர் இருந்தாங்களா ஆர்வக்குள்ள அவங்க எல்லாம் வந்து இந்த முடியை வந்து ஸ்டைலா வச்சு சீன் போடுறவங்க, அவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆர்வம் இருக்குங்க, எப்ப போனாலும் தண்ணி கிடைக்கும். சோம்பேறி தானே ப்ரோ, லாஜிக் வேணாமா? அது கரெக்ட். ஆர்வ போட்டு எல்லாரும் குடிக்கிறதுக்காக தண்ணி ரெடி பண்ணா, இவன் குளிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவேன்னு சொன்னா எப்படி? அப்படியும் ஒரு சிலர் இருந்தாங்க. சரியா, அதை பார்க்கும்போது எங்களுக்கே கிரேசியா தான் இருந்தது. இவனுங்களாம் மனசாட்சியே இல்லையாடான்னு இருந்தது. ஸோ இந்த மாதிரி கூத்தும் நடந்தது நிறைய இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒரு ஸ்டாஃப் எப்படி இருந்தது, ஒவ்வொரு சப்ஜெக்ட் நாங்கள் எப்படி படித்தோம், எங்க தமிழையா எந்த அளவுக்கு செம்மையா ஃபன் பண்ணுவாரு. அவர் வந்து தமிழே வந்து எவ்வளவு சூப்பரா சொல்லி தர முடியுங்கிறதுக்காக பண்ணாரு. தமிழ் எங்களுக்குமே நல்லா இருந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஃபேவரட் சார்னா அந்த நான் படிச்ச டைம். நீங்க கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு பயாலஜி இல்ல. அப்படியா? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். கம்ப்யூட்டர்ல வந்து சூப்பரா. நான் 12th கூட கம்ப்யூட்டர் வந்து 190 சம்திங் மேல எடுத்தேன் 200க்கு. ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. 192 194 அதை எடுத்தேன். அதான் எனக்கு வந்து பயாலஜி, ஸோ பாட்டனி, ஜுவாலஜி அந்த மாதிரி இதுலேயும் சரியான கோளாறான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் ஹைலைட் என்னன்னா, இதில் வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஒரு சில ஸ்டாஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா டெலிவரி. ஆமா, கதை மாதிரி சொல்லி சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்கே நல்ல ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க, நல்ல நாலேஜபிளான ஸ்டாஃப்ஸாக இருந்தாங்க. அந்த மக்கப் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க, புரியாதவன கூட புரிய வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, ஒரு டைம்ல வந்து ஆக்சுவலா கீ பாயிண்ட்ஸ் இருக்குங்க, அது இருந்தாலும் மார்க் வரும்னு வச்சுக்கோங்க. ஆமா. ஆனா எங்களோட இதுல வந்து கதிர்வேல்னு ஒரு சார் இருந்தாங்க, அவங்க வந்து பாட்டனி. எனக்கு பாத்தீங்கன்னா 75க்கு நான் பாட்டனி எழுதுறேன், 70லாம் வருது. ஆச்சரியம் என்னன்னா, நான் வந்து கான்செப்ட் என்னன்னு தான் நான் பார்ப்பேன் எப்பயுமே. புக்ல இருக்கிறது வந்து அந்த மக்கப் பண்ண மாட்டீங்க, வரவே வராது. அது பெருசா செட்டே ஆகாது, எப்பயுமே எனக்கு வராது. அதனால அவர்துல மட்டும் மார்க் வருது. ரீசன் என்னன்னா, அவர் வந்து நான் வந்து இந்த கருத்து கரெக்டா சொல்லியிருக்கேன், கீ பாயிண்ட்ஸ் மட்டும் வருது. ஆனா இதுவே வேற சப்ஜெக்ட்ல இருக்காது, அப்படியே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, வேற சப்ஜெக்ட் எழுதும் போது என்ன தெரியுமா, 75க்கு எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா 150க்கு வந்து 50 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிகல்ஸ்ல 200க்கு. இன்னொன்னு இப்போ ஜுவாலஜி எழுதுறேன்னு வைங்களேன், அவர் என்ன எதிர்பார்ப்பாரு தெரியுமா, இஸ், வாஸ், பாஸ்ட், பிரசன்ஸ், கண்டினியூஸ்னு வரும். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாரு. புக்ல இருக்கிற அந்த சென்டென்ஸ் வரணும் எங்க இங்க பாரு. ஸோ அப்போ என்ன ஆயிடும், பாட்டனில பார்த்தா 75க்கு 70 எடுத்து வச்சிருப்பேன். ஆமா, ஜுவாலஜில பார்த்தா 25. ஆனா ஜுவாலஜி எனக்கு அவ்வளவு பிடிக்குங்க. அதனால பார்த்தா நான் எழுதியிருப்பேன். ஆனா இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து புக்ல இருக்கிறது இல்ல அப்படின்னுவாங்க, புக்ல இருக்க மாதிரியே இல்ல. ஸோ இந்த கூத்தம் நடந்துச்சு, இதுவும் அப்போ நடந்துச்சு. ஸோ லைஃப்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து வேற மாதிரியான ஒரு டிரான்சிஷன் கிடைச்சது அந்த ஜேர்னில. அண்ட் ஃபுட் வந்து கௌதம் ரோஸ் நம்பர் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, ஸ்கூல் முடிச்சு வந்துட்டோம். காலேஜ்ல மீட் பண்ணும்போது என்னாச்சு, அந்த ஸ்கூல்ல படிச்ச 5 பேர் மொத்தமா ஒரு காலேஜ்ல மீட் பண்றோம். வேற செக்ஷன். ஆமா, ஒரே செக்ஷன் கிடையாது, அந்த மாதிரி இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, இங்க வந்ததும் டேய் நீ வித்யாவிகாஸ் தான், நீ பரவல்றா அப்படின்னு. ஆனா ஒரே செக்ஷன் கிடையாது. ஆமா. அப்புறம் ஒரு மெட்ரிக்ல இருந்தவங்க கூட நம்ம கூட வந்து வித்யாவிகாஸ் தானே செட் ஆயிடுவாங்க. அப்புறம் என்னாச்சு, காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1.5 மாசம் கழிச்சு நாங்க வந்து ஜிகேஎம்ல படிச்சேன். அங்க ஹாஸ்டல்ல தங்கியிருந்தான். ஏன்னா ஒரு சிலர் என்ன ஸ்கூலும் ஹாஸ்டலு, அப்புறம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஊர். அதனால இங்க ஹாஸ்டல்ல தங்கிட்டு அவனுக்கு என்னன்னா, ஒரு நாள் சொல்றான், டேய் என்னடா சாப்பாடு இது, காலேஜ்ல சாப்பாடு நல்லா இருக்காது, தெரிஞ்ச விஷயம், இது கால் தூசிக்கு வராதுடா. அது உண்மைதான். அது வித்யாவிகாஸ்ல ஃபுட் வந்து டாப் நாச். இன்ன வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட் நான் பார்த்ததே இல்லை. எங்க வீட்லயே என்ன சொல்லுவேன், நான் வருவேன்ல, நம்ம தான் வரலாமே 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி வரலாம்ல, வரும்போது சொல்லுவேன், இதுக்கு அங்கேயே எனக்கு கரெக்டா மெனு படி வந்துடும் அப்படின்னுவேன். இங்க என்ன நீ கொடுக்குற, அங்க எப்படி கொடுப்பாங்க தெரியுமா எங்க அம்மா, பாவி ஆவான்னு உனக்கு செஞ்சு கொடுத்தா நீ அதில் மொட்டை வேற சொல்றியாடா, நீ வராத ப்ரோ. இப்போ கூட என் ஒய்ஃப்ட்ட சொல்றேன் ப்ரோ, ஏமா நான் ஸ்கூல்ல எவ்வளவு நிம்மதியா இருந்தேன் தெரியுமான்றேன். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ என்னையா சொல்றீங்க, ஏன் தெரியுமா, நான் மட்டும் இல்ல, நல்லா இருந்துச்சா, நான் மட்டும் இல்ல, என் கிளாஸ்ல ப்ரோ வித்யாவிகாஸ்ல படிச்சு யாரை கேட்டாலும் அதான் ப்ரோ சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட அதை நெகட்டிவ் சொல்லவே மாட்டாங்க. நான் காலேஜ்ல படிக்கும் போது இப்போ என் ஒய்ஃப் கூட ஹாஸ்டல் மேட் இருப்பாங்கல்ல, அவங்க ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க வந்து வித்யாவிகாஸ் தான். அவங்களும் ஹாஸ்டல்ல எங்கேயும் சொல்லுவாங்களாம், நல்லா இருக்கும் தெரியுமா, இருக்கும் தெரியுமா. அதான் இவங்க ஒண்ணு என்கிட்ட சொல்றாங்க, ஏங்க இந்த ஸ்கூல்னால இப்படிதானே சாப்பிடறதுக்காக காலேஜ் சீக்கிரம் எந்திரிச்சு போவாங்களா, நாங்க போனாங்க. ஏன்னா அந்த ஜாமுக்காக போனோம், ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும்.
இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாம் நாங்க சாப்பிட்டதே இல்ல. ஆக்சுவலா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா 2004 to 6 நானு அந்த டைம்லயே பிரெட்டுக்கு அப்புறம் சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருந்தாங்க. ஆமா, நீங்க வரும்போது இன்னும் அட்வான்ஸ் ஆயிருக்கும். பெருசா இருக்குங்க, ஒரு சப்பாத்தி பெருசா இருக்கும். மிஷின் வச்சு, ஏன்னா அவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும், அவ்வளவு பேர் உள்ள வந்தோம். அன்லிமிட்டட் வரல, அப்ப மெஷின் தான் போடும். மனுஷன் எப்படி போடுவான்? அடிஷன் ஒரு பூரி டைம்ல பாத்துறீங்களா, சூடா போட்டுக்கிட்டே இருக்கும். பெரிய அண்டால போட்டுக்கிட்டே இருக்கும். கன்வேர் பெல்ட் மாதிரி ஒன்னு வரும் ப்ரோ, அந்த பெல்ட்ல பிளேஸ் பண்ணுவாங்க. ஆமா, அது வந்து இங்க அந்த சட்டில விழுந்து அவங்க வெளில டக்கு டக்குன்னு எடுத்து போடுவாங்க. அதேதான் அதான் ஆக்சுவலா வந்து எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா குக் பண்ணுவாங்க. செம ஆட்டோமேட்டட். அது ஃபுட்டுக்கு பயங்கரமான ஃபுட் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. அதான் இவரு சப்பாத்தி பத்தி சொன்னார்ல, அந்த சப்பாத்தில எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றேன். அந்த குவாலிட்டி சப்பாத்தியை நம்ம இப்ப இங்க எங்கேயாவது சாப்பிடணும்னா A to B மாதிரி எங்கேயா விசிட் பண்ண மாட்டோம். கரெக்ட். அந்த சப்பாத்தி எப்படி இருக்கும்னா இப்படி கை வச்சு இப்படி இழுக்கிறேன்னு எங்களுக்கு கிழிஞ்சு வருங்க. ஆமா, ஆனா பெரிய சப்பாத்தி. ஆமா, இப்படி கை வச்சு நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, கை வச்சு இப்படி எடுத்தீங்கனாலே ஸ்மூத்தா இருக்கும். அடி அது நாங்க அந்த குருமாலாம் ஊறி வச்சிட்டோம்னா அவ்வளவுதான், கேக், சப்பாத்தி கேக். இப்ப கூட அந்த டேஸ்ட் வந்து எனக்கு தெரியுது அந்த பேசும்போது. ஏன்னா அந்த பட்டான வருஷம் சப்பாத்தி அந்த 2025 இருக்கும், 20 வருஷம் ஆயிடுச்சு. சீரியஸா ஞாபகம் இருக்கு, கிரேசியா இருந்தது, அந்த அளவுக்கு குவாலிட்டியா அந்த பெஸ்ட் ஃபுட்ஸ் டில் நோ. சரி, என்னத்த சொல்ல, இன்னும் வேற லெவல் மெமரிஸ், நினைவுகள் இன்னும் நிறைய இருக்குங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னா அப்புறம் எங்க மேல இருக்க மரியாதை போயிடும். சரி, ரைட்டு. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபுராணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.